மத்திய பிரதேச மாநிலம் அகர்மால்வா மாவட்டத்தில் மகாரியா என்ற ஒரு சிறிய கிராமம் உள்ளது. 100 வீடுகளை மட்டுமே கொண்ட இந்த கிராமத்தில் பாலுராம் என்ற முதியவர் வாழ்ந்து வருகிறார். இவருக்கு தற்போது 80 வயதாகிறது. அவருக்கு ஒரு மகன், 3 மகள்கள் உள்ள நிலையில் அனைவருக்கும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர். பாலுராமின் மனைவி உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்ததால் கடன் தொல்லையால் பாலுராம் மிகவும் சிரமப்பட்டு வந்துள்ளார். இதனால் கடந்த 2 ஆண்டுகளாக அவர் கடும் மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் அதே கிராமத்தை சேர்ந்த விஷ்ணு குர்ஜார் என்ற இளைஞருடன் சேர்ந்து ஒரு சிறிய டீ கடையை நடத்த முடிவு செய்துள்ளார் பாலுராம். அப்போதுதான் விஷ்ணு பாலுராமை வைத்து ரீல்ஸ் எடுக்க தொடங்கியுள்ளார். அந்த ரீல்ஸ் இணையத்தில் வைரலானதை அடுத்து விஷ்ணு பாலுராமை வைத்து மேலும் ஒரு ரீல்ஸ் எடுத்துள்ளார். அந்த வீடியோவும் வைரலாகவே அந்த பகுதியில் பாலுராம் செலிபிரிட்டியாக வலம் வந்துள்ளார். हमारे दोस्त बोले विष्णु के डोकरा मर जाएगा तो हमारे होटल मांगीलाल के होटल 8वां मिल रहा, वहाँ ले गए हमको। महीना 15 दिन तक हमको टेंशन रहा, तो फिर वहाँ ले गए, ये वीडियो बनाने लगे। मेरे को कुछ भी नहीं आता है ये मोबाइल का, और वो ले गया। हमारे दोस्त थे कि ये डोकरा मर जाएगा बेचारा, था वो वीडियो बनाने लगे. இணையத்தில் பிரபலமானாலும் பாலுராமுக்கு ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்த தெரியாதாம். விஷ்ணு தான் பாலுராமுக்கு உதவி செய்வாராம். இந்த சூழ்நிலையில்தான் பாலுராம் இன்ஸ்டாகிராமில் ஷீலா என்ற பெண்ணிடம் பேச தொடங்கியுள்ளார். இருவருக்கும் இடையிலான உரையாடல் மெல்ல மெல்ல காதலாக மாறியுள்ளது. 80 साल की हो गई और इनकी कम उम्र है, पर प्यार दोस्ती में क्या उम्र लगती है, एक से एक मिल जाता है। सुख भी चाहिए, उम्र भले कम हो ज्यादा हो, दुख आते तो वो क्या काम की नहीं है। कैसा महसूस कर रहे हैं आप? आराम है हमारा. இந்நிலையில் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்த இருவரும் நீதிமன்றத்தில் முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் அங்குள்ள கோவிலில் இந்து முறைப்படி மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். 80 வயதான பாலுராம் 34 வயதான ஷீலாவை திருமணம் செய்து கொண்ட இந்த விவகாரம்தான் தற்போது சோசியல் மீடியாக்களில் பேசு பொருளாக மாறியுள்ளது. மேலும் இந்த விவகாரம் திருமணமாகாத 90s கிட்ஸ் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.